வெல்கம் டு மூவி ரிவ்யூ வித் வரன். இன்னைக்கு நம்ம நானி எஸ்ஜே சூர்யா நடிச்ச தமிழ்ல சூர்யா சாட்டர்டே அப்படின்றது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சூர்யா சாட்டர்டே இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பாத்துடலாம். நானியோட சின்ன வயசுல அவருக்கு ஏதாவது தப்புன்னு தோணுச்சுன்னா அவருக்கு பயங்கரமான ஒரு கோபம் வருது. இவரோட கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக இவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் ட்ரை பண்றாங்க. அப்ப இவங்க அம்மா சொல்றாங்க, நீ ஏன் எல்லா விஷயத்துக்கும் கோவப்படுற, கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும். நீ என்ன பண்றன்னா வாரத்துல 6 நாள் அமைதியா இருக்கணும். ஒரே ஒரு நாள் மட்டும்தான் உன்னோட கோவத்தை காட்டணும். உண்மையான கோவம்னா என்ன தெரியுமா அப்படின்னு அந்த கேள்வியை கேட்கிறாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க இறந்து போயிடுறாங்க. அவங்க அம்மா சொன்ன மாதிரி 6 நாள் அமைதியா இருந்துட்டு அவங்க அம்மா இறந்த நாளான சனிக்கிழமை அதை இவர் கோபத்தை வெளிப்படுத்துற நாளா எடுத்துக்கிறாரு. 6 நாள் அமைதியா இருக்காரு. 7வது நாளான அந்த சனிக்கிழமை அன்னைக்கு இவரோட கோபத்தை வெளிக்காட்டுறாரு. கட் பண்ணா இங்கிட்டு நம்ம எஸ்ஜே சூர்யா பாத்தீங்கன்னா அந்த ஏரியால ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. இவருக்கும் ஒரு அண்ணனான முரளி சர்மா, இவரோட அண்ணனா முரளி சர்மா, இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு லேண்ட் தகராறு இருக்கு. இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு ஈகோ பிரச்சனை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. எஸ்ஜே சூர்யா சர்க்கிள் இன்ஸ்பெக்டர்னா, முரளி சர்மா அந்த ஏரியாவோட எம்எல்ஏவா இருக்கிறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு. இது இவர் எம்எல்ஏவா இருக்கிறதுனால இவரால் இவரை போய் நேரம் அடிக்க முடியாது, இல்லை கோவப்பட முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக எஸ்ஜே சூர்யா என்ன பண்றாரு, சொக்கலபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர், அந்த ஊரை பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்தையுமே இவரோட கண்ட்ரோல் வச்சிருக்கிறாரு. அங்க யாரு இவருக்கு எப்போ கோவம் வந்தாலும் சரி, அந்த ஊர்ல இருந்து யாரையாவது தூக்கி போயிட்டு மிதி அடின்னு அடிச்சு இவரோட ஆத்திரத்தை அந்த மக்கள் மேல இவர் தீர்த்துக்கிறாரு. சனிக்கிழமை ஆச்சுன்னா நானி பொழந்து கட்டிடுவாரு. எஸ்ஜே சூர்யாவுக்கு கோவம் வந்தாலே பொழந்து கட்டிடுவாரு. இவங்க ரெண்டு பேரும் எப்போ மீட் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிறத நமக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே ஒவ்வொரு சீனா பில்டப் பண்ணி எப்படா இவங்க மீட் பண்ணுவாங்க, இவங்க மீட் பண்ற அந்த மொமெண்ட் எப்படி இருக்க போகுது, ஒரு மாஸ் மொமெண்டா இருக்க போதா அப்படிங்கிற எதிர்பார்ப்பை படத்தோட ஆரம்பத்துல இருந்தே நம்மள ஒரு சீட் எட்ஜில் நிக்க வச்சு அந்த படத்துக்கான மாஸ் மொமெண்ட் பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாஸ் மொமெண்ட் இந்த படம் கமர்ஷியலாவே ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் நல்லாவே வந்திருக்கு. இந்த மாஸ் மொமெண்ட்டுக்கு நடுவில் அங்கங்க காதல் காட்சின்னு சொல்லி பிரியங்கா மோகனோட நானி இவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரியுமே சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பிரியங்கா மோகன் இவங்க பாத்தீங்கன்னா நானிஸ் கேங் லீடர்னு சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. அது அவங்களோட 2வது படம். அந்த படத்துல ஒரு சாரி சீன் ஒன்று வரும். அந்த படத்துல இருந்து தான் பிரியங்கா மோகன் மேல பயங்கரமான ஒரு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஒரு கிரியேட் ஆச்சு. அந்த ஃபீலிங் பாத்தீங்கன்னா தமிழ்ல எனக்கு இந்த டானு, டாக்டர், அப்புறம் எதற்கும் துணிந்தவன் எந்த படத்துலயுமே எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரல. பட் இந்த படத்துல மீண்டும் நானியும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ற அந்த கெமிஸ்ட்ரி எனக்கு அந்த ஃபீலை கொடுத்துச்சு. திருப்பியும் பிரியங்கா மோகனா ரொம்ப சாமிங்கா, அவங்க ரொம்ப கியூட்டா இந்த படத்துல எனக்கு தெரிஞ்சாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நானி அண்ட் பிரியங்கா மோகனோட பேர் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனா இந்த படத்துல இவங்களோட லவ் எப்படி இருக்கு, இவங்களோட இந்த படத்தோட காதல் காட்சி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல காதல் காட்சிகள் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஓரளவுக்கு கிளிஷேவா செகண்ட் ஹாஃப்ல இருந்தாலும் பரவாயில்ல. இந்த படத்துல காதல் காட்சிகளும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்மளால ரொம்பவே ரசிக்க முடிஞ்சதாக தான் எடுத்திருக்கிறாங்க. நானி, எஸ்ஜே சூர்யா, பிரியங்கா மோகன் இவங்களை தவிர ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க. அபிராமி, சாய்குமார், அருவி படத்துல நடிச்ச அதித்தி பாலன், முரளி சர்மா, இப்படி நிறைய கேரக்டர்ஸ் நடிச்சிருக்கிறாங்க. பொதுவா ஒரு படத்துல நிறைய கேரக்டர்ஸ் நடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு முக்கியத்துவம் இல்லாம போயிடும். ஆனா இந்த படத்துல எல்லா கேரக்டருக்குமே முக்கியத்துவத்தை கரெக்டா கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்துல எல்லா கேரக்டர்ஸுமே அவங்களோட பாட்டை பெர்ஃபெக்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமா சொல்லணும்னா முரளி சர்வாவும் எஸ்ஜே சூர்யாவும் அவங்களுக்குள்ள நடக்கிற நக்கல் நையாண்டி அந்த ஈகோ கிளாஷுமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எஸ்ஜே சூர்யாவோட நடிப்பு, இவரோட நடிப்பு இந்த படத்துக்கு கூடுதல் பலம். இவரோட நடிப்பு பாத்தீங்கன்னா இவர் ஒரு வில்லன், ஒரு சைக்கோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரான வில்லன். இவரோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்துல ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. இவர் அடிக்கிற அந்த ஒரு காமெடி, அந்த நக்கல் அதுவுமே பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மனுஷன் இந்த மனுஷன் எங்க இருந்தான்னு தெரியல, இவ்வளவு நாள் நடிப்பு ஒழிச்சுக்கிட்டு இவர் நடிக்கிற எல்லா படமுமே சூப்பரா இருக்கு. இந்த படமுமே இவர் சூப்பரா நடிச்சு தள்ளியிருக்கிறாரு. ஒரு படமா, ஒரு ஃபுல் படமா இந்த படத்தை நம்ம தியேட்டர்ல என்ஜாய் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா இது ஒரு மாஸ் கமர்ஷியல் படம். இந்த படத்துல மாஸ் மொமெண்ட் இருக்கு, காதல் காட்சிகள் இருக்கு, காமெடி காட்சிகள் இருக்கு, எல்லாமே பெர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு கேட் அண்ட் மவுஸ் ட்ரீட்மெண்ட்டை தான் இவங்க ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க. ஹீரோவும் வில்லனும் எப்போ ஃபேஸ் ஆஃப் பண்ண போறாங்க, அவங்க ரெண்டு பேரோட ஒரு மாஸ் மொமெண்ட்ஸ் அவங்க மீட் பண்றப்ப அந்த மாஸ் மொமெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த படத்துல ரொம்ப அழகாவே கன்வே பண்ணியிருக்கிறாங்க. நீங்க இந்த படத்தை ஒரு தமிழ் படமாவே நீங்க என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். எஸ்ஜே சூர்யா அவரோட ஓன் வாய்ஸ்ல டப்பிங் கொடுத்துருக்காரு. அவர் நக்கல் நையாண்டி இதெல்லாம் தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த சீரியஸான சிச்சுவேஷன்ல அவர் அடிக்கிற அந்த காமெடி எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே என்ஜாய் பண்ணி தியேட்டர்ல பார்த்தேன். ஸோ நீங்க இந்த படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. உங்களுக்கு இந்த படம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்சஸ் கொடுக்கும். ஒரு நல்ல ரிவ்யூவோட உங்களை நான் சந்திக்கிறேன். டாடா பாய்.